அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அது ஒரு கடுங்குளிர்கால இரவு. அரேபிய பாலைவனத்தின் நடுப்பகுதியில் இருந்த ஒட்டகத் தொழுவத்தின் மத்தியில் கம்பளியை போர்த்திக் கொண்டு மல்லாந்து படுத்தவாறே நட்சத்திரங்களை தேடிக்கொண்டிருந்தான் ஆவாரான். ஆவாரானின் நிஜ பெயர் ஆபிரகாம். தங்கள் சொந்த ஊரான நாகர்கோயிலில் இருக்கிற மக்கள் நார் என்று ரஷ்ய மொழியின் லாபகத்திலும் உச்சரிப்பிலும் சொல்லும் குமரிக்கண்டத்துக்காரர்களுக்கு இஸ்ரேல் தேசத்து பெயரான ஆபிரகாம் என்னும் பெயரை தூக்கி போட்டு பொழந்ததில் ஆவரானாய் உருமாற்றம் பெற்றான் ஆபிரகாம். ஆவரானின் பாஸ்போர்ட்டில் அவனோட பெயர் அதாவது அவங்க அப்பா பெயரோடையும் சேர்த்து இயேசுக்குட்டி ஆபிரகாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அவன் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கண்ணால் பார்த்து 3 மாதங்கள் ஆகியிருந்தது. அந்த பாஸ்போர்ட் சவுதி அரேபிய ஷேக்கின் வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு மூலையில கிடக்கலாம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சவுதிக்கு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. மீண்டும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறது சந்தேகம்தான் அப்படிங்கிற எண்ணம் ஆவரான் மனசுல ரொம்ப அப்படியே பதிஞ்சு போச்சு. அதனால அவன் தன்னுடைய நம்பிக்கை முழுசையும் கைவிட்டிருந்தான். பனிமூட்டத்தின் நடுவே வானில் ஒரே ஒரு நட்சத்திரம் அவனுடைய கண்களுக்கு அகப்பட்டது. கண்களில் நிறைந்திருந்த கண்ணீரால் அவனுடைய கண்கள் சரியா நட்சத்திரத்தை பார்க்க போக்கஸ் ஆகாம மறுத்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல உத்து வானத்தை பார்க்கறான், ஒரு நட்சத்திரமும் திருப்பி அவன் கண்ணுல அகப்படவே இல்லை. தன் பக்கத்தில் வைத்திருந்த ஒரு மருந்து பாட்டில பார்க்கறான். மிகுந்த துக்கம் அவனது இருதயத்தின் ஒரு பக்கம் குடிகொண்டிருந்ததை அவனால உணர முடிஞ்சிச்சு. இன்று அதிகாலைக்குள் தன்னை காப்பாற்றுவதாய் சொன்ன இஸ்மாயில் அண்ணன் வரவில்லை என்றால் இந்த குப்பியில் உள்ள மருந்தை குடிச்சிட்டு நம்மளோட சோழியை முடிச்சுக்க வேண்டிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவன் திடீர்னு கடவுளே, நான் செத்துட்டாலும் என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அந்த குப்பிக்குள் கத்தரி செடிக்கு ஊற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு அரை பாட்டில் இருந்துச்சு. அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த தொழுவத்தில் கிடந்த 45 ஒட்டகங்களில் ஒன்று மட்டும் அணைத்து கொண்டே இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு என்ன சுகக்கேடுன்னு ஆவாரனுக்கு தெரியும். நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கிடக்கும்போது இந்த நாய்க்கு பிறந்த ஒட்டகத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று கடுமையான மன கிளேசத்துக்கு ஆளான. அப்போது அங்கிருந்த பெண் ஒட்டகம் ஒன்றும் பதிலுக்கு அணத்த தொடங்கிருச்சு. ஆவாரனுக்கு தன் மனைவி எலிசபெத்தின் எண்ணம் உடனடியாக தளப்பு குனிச்சு. அவள்தான் எத்தனை அழகானவள். நினைவுகள் 4 மாதங்களுக்கு பின்னால் அப்படியே சொலண்டு போனுச்சு. ஊர்ல ஆவாரனோட அப்பா பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்தவர். அவருடைய பேரு இயேசுக்குட்டி. அவரோட வீட்டு வாசல்ல இயேசுக்குட்டியினுடைய 93 வயதான அவருடைய அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அங்க போஸ்ட்மேன் தன்னுடைய சைக்கிள்ல இருக்கிற பெல்ல ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே, இங்க யாருமா ஆபிரகாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். தபால்காரரோட மிதிவண்டி மணியொலி வெளியில உட்கார்ந்து இருந்த அவளது காதுகளை தீண்டவே இல்லை. ஆரோக்கியத்தம்மாள் பெயருக்கேற்றபடி ஆரோக்கியமாகத்தான் இருந்தாள் என்றாலும் 93 வருட பழமையான அவளது காதுகளும் கண்களும் காலாவதியாகி இருந்தன. சைக்கிளை நிறுத்திவிட்டு தபால்காரர் திண்ணையை நோக்கி கிளவியை நெருங்கி திண்ணையில நிழல் அசைறத கண்டு கிளவி மெல்ல திரும்பி கண்களை இடுக்கி நெற்றியில் ஒரு கையை வைத்து லைட்டை கட் பண்ணி அப்படியே உத்து பார்த்துட்டு, ஆறுமக்காது சரியா விளங்கலைய அப்படின்னா. தபால்காரர் பாட்டியிடம், ஆச்சி நான் தான் போஸ்ட்மேன், இங்க ஆபிரகாம் யாரு, ஒரு தபால் வந்திருக்கு அப்படின்னார். பாட்டி தபால்காரரிடம், அப்படி யாரும் இங்க கிடையாது மக்களே அப்படின்னு சொன்னா. வீட்டின் திண்ணையில் நடந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த இயேசுக்குட்டியின் மனையால் ஆவாரானோட அம்மா புஷ்பவல்லி அடித்து புடிச்சுக்கிட்டு வாசலுக்கு ஓடி வந்தா. ஏ கிழவி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா என்று கத்திவிட்டு தபால்காரரிடம் இருந்த தபாலை வாங்கி கையெழுத்து போட்டபடியே, ஆபிரகாம் என் மகன் தான் சார், ஆவாரான்னு சொன்னாதான் இந்த ஊருக்குள்ள தெரியும், இந்த கிழவிக்கு கண்ணும் தெரியாது காதும் விளங்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தெருவில் டிவிஎஸ் சத்தம் கேட்டது. இயேசுக்குட்டி வயலுக்கு போயிட்டு அப்பதான் வந்தார். வந்தவர் அந்த கடிதத்தை வாங்கி பிரிச்சார். பிரிச்சு பார்த்தா அது உள்ள ஒரே அரபு எழுத்துக்களா அந்தரத்துல பறக்கிற மாதிரி தெரியுது. இதை யாரை வச்சு படிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சப்பதான் 3 ஆண்டுகள் பக்ரீன்ல இருந்த இயேசுக்குட்டியோட தங்கச்சி மகன் அம்ஜத்கான கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன் அம்ஜத்கானுக்கு அம்ஜத்கான் பேருனா, அம்ஜத்கானோட அப்பாவுக்கு அமிதாப் பச்சனை பிடிக்காது. அதனால அமிதாப் பச்சனுக்கு யாரு வில்லன், அம்ஜத்கான். அதனால ஊர், இனம், மொழி, மதம் இதெல்லாம் பார்க்காம தன்னுடைய மகனுக்கு அமிதாப் பச்சனை பிடிக்காததுனால அம்ஜத்கான் பேர் வச்சுட்டார். அம்ஜத்கானோட பேரு
வாயில நுழையாததுனால அந்த ஊர்ல குறிப்பா ஆரோக்கியத்தம்மா அவனை அடம் பிடிச்சவனே அப்படின்னு தான் கூப்பிடுவா. வந்த அம்ஜத் கான் அந்த கடிதத்தை வாங்குறான், படிச்சு பார்த்துட்டு இயேசு குட்டிட்ட சொல்றான், மாமா இதுதான் அக்காமா ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்றான். திண்ணையில உட்கார்ந்து இருந்த கிழவி, அக்காவும் கொக்காவும் கிடக்கட்டும், அந்த காகிதத்துல என்ன இலவு எழுதி இருக்குன்னு படியாமல கோணப்பயலுக்கு பிறந்த இலை அப்படின்னு திட்டுறா. இத மட்டும் அம்ஜத் கானோட அப்பா கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கே இந்த கிழவியோட புகைப்படம் மலர் மாலை ஊதுபத்தி சகிதம் இந்த சுவத்துல மாட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரு. இந்த நேரத்துல தான் இயேசு குட்டுவினுடைய மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கிழவி காது கேட்காத மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அம்ஜத் கான் மீண்டும் இயேசு குட்டி கிட்ட சொன்னா, மாமா இதுதான் விசா மாமா அப்படின்னு சொன்னான். உடனே கிழவி, அது யாருல உஷா, இந்த ஆவாராம்பயிலும் அப்பன மாதிரியா இருக்கானே, கட்டினதும் சரியில்லை பெத்து போட்டதும் சரியில்லை, பேர பிள்ளையாவது சீரா இருக்கும்னு நினைச்சா எல்லா பயல்களும் மணியை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டே நடக்கானுங்களே, காவகார தொட்டி பயக்கலாம் எண்டம்மோ என்று கூப்பாடு போட்டார். இயேசு குட்டி தன் தாய் ஆரோக்கிய அம்மலை பார்த்து கையடக்கி, எம்மா செத்த நேரம் சும்மா கிட, சங்குன்னு சொன்னா வங்குன்னு சொல்லிட்டு கிடக்க, செத்த சவமே அப்படின்னு திட்டினார். கிழவி ஒப்பாரி வைத்ததில் ஒன்றும் வியப்பில்லை. ஆவாரம் ஒன்னும் ஊருக்குள்ள லேசுபட்ட ஆள் கிடையாது. சீமையே வித்துருவான். ஊருக்குள்ள ஏதாவது ஒரு வீட்டுல குமரி பெண்கள் முதல் கிழவிகள் வரையிலான அலறல் சத்தம் கேட்டால் ஆவாரம் அங்க எழுந்தருளி விட்டான் அப்படின்னு இந்த ஊர்ல உள்ள திருநாய்க்கு கூட தெரிஞ்சிடும். பெண்கள் விஷயத்தில் ஆவாரம் சிமில. பெண்கள் நீராடும் படித்துறையின் எதிரில் உள்ள குளக்கரை, ஆற்றங்கரை புதர்களில் இருக்கும் பாதச்சுவடுகள் அனைத்தும் ஆவரானின் தாத்தன் பாட்டன்களுடையது. இயேசு குட்டியனுடைய அப்பாவையே கோழிக்கல்ல ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் குளிக்கும் ஒரு பெண்ணை பார்க்க போய் ஆத்துல கால் தவறி விழுந்து ஜலசமாதியான ஒரு ஆவாரனுடைய தாத்தா. மனம் இருக்கும் இடத்தில் வாழ்வு, ஜீவன் இருக்கும் இடத்தில் சாவு. இன்றும் அவரது ஆவி பெண்கள் படித்துறையின் எதிரில் உள்ள புதர் பிரதேசங்களில் அலையும் வாய்ப்பு அதிகம்னு அந்த ஊர்ல உள்ளவங்க பேசிக்குவாங்க. தாத்தாக்கள் போலவே ஆவரானும் தன் 9ஆம் வகுப்பில் தன் கூட படித்த வேற்று சாதி பெண் எலிசபெத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். எலிசபெத் வந்த அடுத்த நாள் தான் ஆவாரனோட தாத்தா ஆத்துக்குள்ள விழுந்து மரித்த சம்பவம் நடந்தது. சுடுகாட்டில் அவரை எரித்து விட்டு வரும் வழியில் இயேசு குட்டியை மாடு முட்டி தூக்கி அடித்தது. 2 நாட்களில் ஒரு நல்ல சம்பவமும் ஒரு கெட்ட சம்பவமும் நடந்ததால் இயேசு குட்டியின் மனைவிக்கு தன் மருமகள் ராசிக்காரியா தரித்திரமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டுருச்சு. தன் 16வது வயதில் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனானான் ஆவாரான். சொத்து பத்துக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால வேலை வெட்டிக்கு அவன் போனதே இல்லை. ஆனா ஊருக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணமா இருப்பான். ஆவரானின் காதல் மனைவி எலிசபெத் குழந்தை பிறந்த 6வது மாதத்தில் எந்த சோப்பு போட்டும் வெளுக்காத ஆவரானின் புத்தியை கண்டு கோபித்துக் கொண்டு பிள்ளையை தூக்கி கொண்டு அவளோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ஆவரானோட சேட்டை ரொம்ப அதிகமாயிருச்சு. திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய அப்பா கிட்ட புல்லட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டான். இயேசு குட்டி வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில தன் வீட்டில் இருந்த கிச்சன் பகுதியை முழுவதுமாக இடித்து போட்டு விட்டான் ஆவாரான். மறுநாள் அவனுக்கு புல்லட் வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. கிச்சன் உடனடியாக மீண்டும் கட்டப்பட்டது. புல்லட் வாங்கிய 4வது நாள் தன் தாய் புஷ்பவல்லியை வலுக்கட்டாயமாக வண்டியின் பின்னால் உட்கார வைத்து வேகமாக சென்றதில் ஊர் முகப்பு வளைவில் பன்றி ஒன்று குறுக்கே குதித்ததில் புல்லட் வயலில் பாய்ந்தது. அடி பெரிய அளவில் இல்லை என்றாலும் ஆவரனுக்கு அந்த சமயத்துல ஒரு ஆச்சரியம். வயல் சகதிக்குள் அவனோடு சேர்த்து 3 பேர் கிடந்தார். 3வது ஆள் யாருன்னா ஊருக்குள்ள தயிர் விற்கும் கிழவி உடைந்த தயிர் பாத்திரங்களோடு வயலுக்குள்ள படுத்திருந்தான். ஆவரான் அவளை ஆவலோடு விசாரித்தான். ஏ பாட்டி, நீ ஏன் இங்க சேத்துக்குள்ள வந்து படுத்திருக்க அப்படின்னு கேட்டான். தயிர்கார பாட்டி வாயே திறக்கவில்லை. சகதிக்குள் இருந்து எழுந்தாள். ஈன்ற பொழுதின் பெருது வந்த தன் தாய் புஷ்பவல்லிய மொன்ன கோயிலுள்ளா என்று கேட்க வைத்த பெருமை ஆவாரனை சேர்ந்தது. பன்றி இடிச்சதனால தரித்திரம் என்று சொல்லி புல்லட்டை வித்துட்டாங்க. ஆவரான் இயேசு குட்டியிடம் கார் வாங்கி கேட்டான். இயேசு குட்டி மறுத்தார். மறுநாள் இயேசு குட்டியின் டிவிஎஸ் 50 வீட்டின் பின்னாளில் இருந்த கிணற்றுக்குள் கிடந்தது. 40 ஏக்கர் ரப்பர் தோட்டத்துல 10 ஏக்கர் விற்கப்பட்டு வீட்டின் முன்னாடி புது கார் ஒண்ணு நின்னுச்சு. அன்னைக்கு ஆவாரனோட பிறந்த நாள் வேற. வீட்டுல ஜப கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சபை போதகர் மறைத்திரு பனிட்டஸ் மாத்துக்குட்டிய அழைச்சிருந்தாங்க. ஜப கூட்டம் முடிந்து ஆவாரனுடைய பிறந்த நாள் கூட்டம். புது வேஷ்டி சட்டையில ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருந்தான் ஆவாரான். சுத்தி இருந்த சின்ன பிள்ளைங்க ஆவாரான அங்க இங்க இழுத்ததுல அவனுடைய வேட்டி கூட்டத்துல அவிழ்ந்து விழுந்து உடனடியா அவன் ரூமுக்குள்ள ஓடிட்டான். அதை பார்த்த அவனோட ஆத்தா ஆரோக்கியத்தம்மா, எளவு உள்ள ஒண்ணுங்கன்னு போட மாட்டானா, செத்த செவமே, அப்பன மாதிரியே அம்மன குண்டியாவே தெரிகிறானே அப்படின்னு திட்ட தொடங்கிட்டா. கூட்டமே இயேசு குட்டியை எகத்தாளமாக பார்த்தது. இயேசு குட்டி போதகரை பார்த்தார். புஷ்பவல்லிக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்தது. தன் மாமியார் ஆரோக்கியத்தம்மாள் கண்
கண் தெரியாதது மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். போதகரை வீட்டுக்குள் அழைத்து சாப்பாடு போட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டாரு. வெளியே ஆவாரானும் அவனுடைய சகாக்களும் மதுபானம் அறிந்து கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடித்த போதகரை வீட்டில் விடும் பொறுப்பு ஆவாரான்கிட்டயே ஒப்படைச்சாங்க. கார் கிளம்பி போன வேகத்தை கண்ட இயேசுக்குட்டி தீர்க்கதரிசி ஆயிட்டார். தன்னுடைய மனைவி புஷ்பவல்லியை கூப்பிட்டு, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத, பாஸ்டர் கர்த்தருக்குள் அடைக்கலமாக போறாரு அப்படின்னு சொன்னார். ஊர் முகப்பு, வளைவில் அதே பன்றி, அதே வயல், ஏசப்பா என்றொரு கதறல் சத்தம். கார் தலைகீழாக கிடந்தது. இம்முறை எதிரில் இருந்த டிரான்ஸ்பார்மரும் பன்றி ஒன்னும் மறிச்சு போனாங்க. போதகர் பரலோகம் வரை சென்று பூமிக்கு திரும்பினார். சகதி மூக்கில் புகுந்த நிலையில் இருவரும் மீட்கப்பட்டு இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் கிடந்தனர். போதகரின் கழுத்தும் ஆவாரானின் காலும் வெள்ளுடை தைத்தன. விபத்து வழக்கு, காருக்கு மராமத்து, ஆஸ்பத்திரி பண்டுவோம், மின்வாரிய அபராதம் என செலவு கண்ணை கட்டியதில் இயேசுக்குட்டிக்கு கூட 10 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தை விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. ஆஸ்பத்திரியிலிருந்து தன் வீட்டுக்கு வந்த ஆவாரன் 10வது நாளில் தன்னிச்சையாகவே எழுந்து நடக்க தொடங்கிட்டான். அடிபட்ட 15வது நாள்ல தன்னுடைய நண்பர்களோடு சிவன்குட்டி டாக்கீஸ்க்கு படம் பார்க்க போனான். வழியிலேயே இருந்த உற்சாகபான கடை கண்ணை உறுத்தியதுல படம் 2 ரீல் ஓடிதான் உள்ள போய் உக்காந்தான். அங்க உற்சாகபான கடையில குடித்தது போக கூட 2 பாட்டிலையும் வாங்கிக்கிட்டு தான் தியேட்டருக்குள்ள போனாங்க. முன் சீட்ல உட்கார்ந்தாதான் படம் ஒழுங்கா தெரியும். ஐன்ஸ்டீனின் விதியை 8ஆம் கிளாஸ் வரை படித்த சூசையப்பன் உறுதிப்படுத்தியதில் முன் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆவரானும் அவர்கள் நண்பர்களும் இருந்த மது போதைக்கு தியேட்டருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க இல்ல அப்படிங்கறதை அவங்களால உணர முடியல. ஆவரான் மிதமிஞ்சிய பான மயக்கத்தில் ஒரு மது பாட்டில வேட்டிக்குள்ள இருந்து மீண்டும் வெளியில எடுத்து கையோடு கொண்டு வந்திருந்த கிளாஸையும் வச்சுட்டான். இப்ப தண்ணி இல்ல. அப்பதான் அவங்க செட்லே படிச்ச பையனான சூசையப்பன் பக்கத்தில் தீ என்று எழுதப்பட்டிருந்த வாளியை அந்த அரை இருட்டிலும் கூட கண்டுபிடிச்சிட்டான். அந்த தீனு எழுதி வச்சிருக்கிற வாயிலில் தண்ணி இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளாஸ்ல தீனு எழுதி இருக்கிற வாளிலிருந்து கொஞ்சம் தண்ணி எழுதிட்டு வந்து மீண்டும் அவர்கள் சரக்கை போட்டதில் அப்பதான் ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பிச்சான் ஆவாரான். அதுல ஒரு முக்கியமான காட்சி ஓடிட்டு இருக்கிறதையும் அப்பதான் பார்த்தான். படத்துல வில்லன் கதாநாயகனின் தாயை கொல்லும் காட்சி ஓடியது. அந்த காட்சியின் சோகம் தாங்காமல் ஆவாரான் ஒரு பீடியை எடுத்து பத்த வச்சுக்கிட்டு வில்லனை கடுமையான சொற்கள்ல திட்டிக்கிட்டு பீடியை தூக்கி ஸ்கிரீனை நோக்கி எரிஞ்சிட்டான். பானத்தின் தாக்கம் முழு வீச்சில் போட்டு தள்ள சூசையப்பன் தரையில் மல்லாந்து கிடந்தான். திடீர்னு அவன் மேல சூடு பட்டதை உணர்ந்த சூசையப்பன் சூடு தாங்காமல் ஓடி தப்பினான். தியேட்டருக்குள்ள இருந்த மரச்சாமான்கள், ஆபரேட்டர் ரூமில் இருந்த படச்சுருள்கள் அத்தனையும் கார்பன் குச்சி இல்லாமலேயே எரிந்து தீர்ந்தன. அப்போது திரையில் ஓடிக்கொண்டிருந்த திரைப்படம் சூரியன். சரத்குமாரும் ரோஜாவும் மனோரமாவும் துணை நடிகர்களும் சேர்ந்து தீக்கிரையானது போல இவனுக்கு தெரிஞ்சது. தியேட்டருக்குள் இருந்த 120 பார்வையாளர்களும் ஒரு ஆபரேட்டரும் முறுக்கு விற்பவனும் ஐஸ்பிரூட் விற்பவனும் டிக்கெட் கிளிப்பவர்களும் வெளியில் ஓடி உயிர் தப்பினார்கள். ஆனா என்ன சோகம்னா, தியேட்டர் வளாகத்தில் இருந்த அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் தியேட்டருக்கே வராமல் வீட்டில் இருந்த தியேட்டர் உரிமையாளர் சிவன்குட்டி செய்தி கேள்விப்பட்டவுடன் சிவன்பாதம் அடைந்து விட்டார். சாகும் தருணத்தில் அவர் கற்ற பாடம் யாதெனில் இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வு. சம்பவத்துக்கு காரணமான 6 பேரையும் அரை போதையில் காவல்துறை பிடிச்சிருச்சு. ஆபிரகாம் என்கிற ஆவாரானுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் சேர்த்து 6 மாத சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். ஆவாரானின் பெயருக்கு முன்னால இன்னொரு பெயர் வர காரணமாக இருந்தது அந்த சுபதினம் தான். அந்த பேர் என்னன்னா தீக்கொளுத்தி ஆவாரான். இயேசுக்குட்டிக்கு மிச்சம் இருந்த ரப்பர் தோட்டமும் விற்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் வாழைத்தோட்டம், தென்னந்தோப்புகள் குறித்த அச்சம் இயேசுக்குட்டியை வதைத்தது. வீட்டுக்குள் பெரிய சங்கடம் குடிகொண்டது. இயேசுக்குட்டியின் தாய் ஆரோக்கியத்தம்மாள் திண்ணையில் கிடந்த புழுதியை வாரி தூட்டி கொண்டிருந்தார். இயேசுக்குட்டி மண்டை காய்ந்தார். நாளைக்கு சாக போற கிளவிய போய் கொல்லவா முடியும்? இயேசுக்குட்டியும் லேசப்பட்ட ஆளு கிடையாது. கருத்த தடித்த தேகம், வாட்ட சாட்டமான ஆளு. ஓய்வு பெற்ற ஆசிரியர் தான் இந்த இயேசுக்குட்டி. அவரோட வீட்டு வாசல்ல இங்கு குடும்பங்கள் பிரித்து வைக்கப்படும் என்ற போர்டு மாட்டாதது மட்டும்தான் பாக்கி. ஊருக்குள்ள யார் வீட்டிலாவது ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது என்று தெரிந்தால் அவ்வளவுதான். வட்டிக்கு கடன் வாங்கியாவது அதை தடுத்து நிறுத்திவிடும் அளவுக்கு நல்ல மனம் படைத்தவர் இந்த இயேசுக்குட்டி. உதாரணத்துக்கு 2 நாள் முன்பு கூட பக்கத்து வீட்டு பரசு பிள்ளையின் மகளுக்கு தரிசனம் கோப்பையில் இருந்து வரன் ஒன்று வந்தது. வந்தவர்கள் ஊரோட முகப்புல அமர்ந்திருந்த இயேசுக்குட்டியிடம் விசாரித்தார்கள். வரனின் அப்பா இயேசுக்குட்டியிடம், ஐயா, இங்க பரசுராம் பிள்ளையோட வீடு எங்கன இருக்குது அப்படின்னு கேட்டாரு. இயேசுக்குட்டி அவரிடம், தெக்கத்தம் போனீங்கன்னா இடத்தோட்டு 4ஆமத்து வீடு, அங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாரு. வரனின் அப்பா இயேசுக்குட்டியிடம், என் பையனுக்கு பரசோட மகளை சம்பந்தம் பேசுற காரியமா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. இயேசுக்குட்டி அதிர்ச்சி அடைந்தவராக, என்னது அந்த பிள்ளையவா அப்படின்னு கேட்டாரு. வரனின் அப்பா தன்னோடு வந்திருந்த தன் மனைவி, தரகர் மற்றும் குடும்பத்தாரை கலக்கத்தோடு ஏறெடுத்து பார்த்தார். மீண்டும் இயேசுக்குட்டியிடம் திரும்பி, என்னையா சொல்றிய அப்படின்னாரு. அதற்கு இயேசுக்குட்டி, அந்த பிள்ளைய பத்தி என்னோட வாயால நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான்
அவ்வளவுதான், அப்புறம் உங்க இஷ்டம், திருவாய் மலர்ந்தார். பெண் பார்க்க வந்த கும்பல் சம்பவ இடத்திலேயே அந்த தரகரை போட்டு வெளுத்து விட்டு அடுத்த 5 நிமிடத்தில் தாங்கள் வந்த பேருந்திலேயே ஏறி தெரிசனந்தோப்புக்கு திரும்பி போயிட்டாங்க. தங்கள் வீட்டில் போட்டு வைத்திருந்த காப்பி கடந்த 3 வருடங்களாக ஆறி போவதையும், மிச்சரையும், ஏத்தம்பழம் பஜ்ஜி, உண்ணியப்பங்களை நாய்க்கு போட வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்பதையும் உணராத பரசு பிள்ளை ஒரு நல்ல காலை பொழுதில் அதே தரகரின் மண்டையை அடித்து உடைத்துவிட்டு சிறை புகுந்து விட்டார். இப்படியாக 4-5 வருடங்களாக ஊருக்குள் மேலச்சத்தம் கேட்டு விடாமல் பார்த்து கொண்டார் இயேசுக்குட்டி. நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஏன் ஆகல, செய்வன கோளாறா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் அடைந்து கேரளாவிலிருந்து நம்பூதிரிகளை கொண்டு வந்து பூஜை எல்லாம் போட்டாங்க. ஆனால் நம்பூதிரிகள் கத்தி குத்து வாங்கினார்களே ஒழிய மேலச்சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. இம்மாதிரி ஒரு அசாத்தியமான பிரகஸ்பதி தான் இயேசுக்குட்டி. இப்ப தன்னுடைய மகன் ஆவாரனையும் காப்பாற்றணும், மீதம் இருக்கிற தன்னுடைய சொத்தையும் காப்பாற்றணும். இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நேரா டவுனுக்கு போனாரு. மாரநாதா டூர்ஸ் டிராவல்ஸ் அவரை அன்போடு வரவேற்றது. அங்கிருந்த மேனேஜரிடம் எப்படியாவது தன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டினார். டிராவல் ஏஜென்ட் ஆவாரம் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாரு. இவரு ஏதேதோ உளர்னதுல அவன் சிறையில இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் விசா எடுத்து ஆவாரனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டியது தன்னுடைய வேலை. அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். இயேசுக்குட்டிக்கு ரொம்ப நிம்மதியா போச்சு. நேரா கிளம்பி தன்னோட ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு போனாரு. இயேசுக்குட்டி நேராக ஆலய பீடத்தின் முன் நின்று இயேசுநாதரை பார்த்து ஜெபம் செய்ய தொடங்கினார். தன் மகனுக்கு மட்டும் ஒரு விசா கிடைத்து அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டா பிற குடும்பங்கள் மீது தான் செலுத்தி வருகின்ற வன்முறையை நிபந்தனையற்று கைவிடுவதாகவும் குடும்பத்தோடு வேளாங்கண்ணிக்கு வந்து மொட்டை போடுவதாகவும் நேர்ந்து கொண்டார். நேரே வந்து வீட்டுக்கு வந்து மனைவி புஷ்பவல்லியிடம் நேர்த்தி கடன் விஷயத்தை கூறிட்டார். உடனே குடும்பத்தோடு மொட்டைனா நீங்க போட்டுக்கங்கடா, நாயாண்டா போடணும், கண்ட நாய்க்கெல்லாம் நாயாண்டா மொட்டை போடணும், கண்ட கலிசட நாய்க்கெல்லாம் நான் என்ன மயித்துக்கடா என்னோட மயிரை இழந்து மொட்டை போடணும் அப்படின்னு இயேசுக்குட்டியோட அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டா. இதை கேட்ட புஷ்பவல்லி இயேசுக்குட்டியிடம், எப்பா உங்க அம்மைக்கு காது நல்லா கேக்குது, செவத்தி மூதி இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதிலடியா இயேசுக்குட்டியோட அம்மா ஒன்னு சொல்ல, இயேசுக்குட்டியோட மனைவி அதுக்கு பதிலடியா ஒன்னு சொல்ல, அது கை கலப்புல தான் போய் முடிஞ்சிச்சு. இயேசுக்குட்டி சிலை மாதிரி நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சண்டையை தடுக்க போன இயேசுக்குட்டிக்கும் 4 குத்துகள் கிடைத்தது. அன்று முதல் இயேசுக்குட்டியின் அம்மா ஆரோக்கியத்தம்மாளுக்கு ஹார்லிஸ் வழங்குவது நிறுத்தப்பட்டது. ஆவரான் விடுதலையாகி நேரா வீட்டுக்கு வந்தான். வந்து கொஞ்ச நாள் வீட்டிலேயே இருந்தான். அப்பன்னு பார்த்து போலீஸ்காரர் பாஸ்போர்ட் விசாரணைக்கு வந்துட்டாரு. போலீஸ்காரரை பார்த்து ஆவரான் ஓடி சென்று கிணற்றில் விழுந்துட்டான். பாஸ்போர்ட் பத்தி விசாரிக்க வந்த போலீஸ்காரரை கிணற்றில் குதித்து ஆவாரனை காப்பாற்றினார். கூட வந்த போலீஸ்காரர், ஏன் இவன் போய் கிணத்துல விழுவான் நம்மள பார்த்துட்டு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு காப்பாத்தின போலீஸ்காரர், நல்லவன் பெரியவன்னா என்ன ஏது ஏன் போலீஸ் வருதுன்னு விசாரிச்சிருப்பான். தேட்டருக்கு தீ வச்ச தீ கொளுத்தி நாய் இது, உனக்கெல்லாம் பாஸ்போர்ட்டே தரப்படாது, அதுவும் உங்க அப்பன்ட்ட படிச்சேங்கிறதுனாலதான் நன்றி விசுவாசத்தோட உனக்கு நான் பாஸ்போர்ட் கொடுக்குறேன்னு மட்டும் நினைச்சுக்காத. உங்க அப்பா என்னை ஸ்கூல்ல அடிச்சு அடிக்காகவே உனக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்க கூடாது, ஆனா நிறைய காசு செலவழிச்சு விட்டேன்னு உங்க அப்பா வந்து அழுவுறான், அதனாலதான் உனக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறேன் புரியுதா அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஆவாரன் கிணத்துல விழுந்ததுனால அவனுக்கு காலில் நல்லா அடிபட்டு 3 மாதம் கட்டோடு கிடந்தான். ஆவாரனின் காதல் மனைவி ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்து விட்டு வயிறு வலிக்க சிரித்தாள். கடந்த கடை என்ன நடந்த நட என்ன இதெல்லாம் எங்க திருந்தும், செத்தாலும் திருந்தாத தெண்டி அப்படின்னு ஆவாரனை கழுவி விட்டு போனாள். குழந்தையும் ஆவாரனை பார்த்து சிரித்து விட்டு மாமா டாட்டா என்று சொல்லிவிட்டு போனது. இயேசுக்குட்டியின் வேண்டுதல் வீண் போகவில்லை. எண்ணி 3 மாதத்தில் போஸ்ட்மேன் கொண்டு வந்து விசாவை கொடுத்துட்டான். டிரைவர் வேலை, மாசம் 30,000 சம்பளம். போஸ்ட்மேனுக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாரு இயேசுக்குட்டி. மனைவி, தாய், தகப்பன், சுற்றத்தார் மற்றும் ஊரார் சொல்லியும் திருந்தாத ஆபிரகாமை திருத்த கடவுள் ஒரு அந்நிய நாட்டு சவுதிக்கார சேக்கை நியமித்திருக்கிறார் அப்படின்னு ஆபிரகாம் இன்னும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவான். தன் வாழ்வில் கண்ணீர் அத்தியாயம் தொடங்க போவது தெரியாது ஆவரான் வெளிநாட்டு புறப்பாட்டுக்கு தயாராயிட்டான். ஆவரானின் காதல் மனைவி சமாதானமாகி குழந்தையை தூக்கிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்துட்டா. குடும்பத்தோடு டவுனுக்கு போய் புது துணிமணிகள், சவுதியில வெயில் அதிகமா இருக்குங்கிறதுனால ரேபன் கண்ணாடிகள், டிராவல் பேக், ஷூ போன்ற ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கினான். வீட்டுக்கு வந்தான். இதை பார்த்த இயேசுக்குட்டியின் அம்மா ஆரோக்கியத்தம்மாள், எலி 8 அங்குலம் நீட்டுனா யானை 8 அடிக்கு நீட்டுமா, தூ கழுவா கலப்ப அப்படின்னு திட்டினா. அப்பதான் புஷ்பவல்லி தன்னுடைய கணவனிடம் கொஞ்சம் நெருங்கி போய் சொன்னா, பார்த்தேல உங்க அம்மைக்கு வீட்டுக்குள்ள வர்ற ஆவாரனை நல்லா கண்ணுக்கு தெரியும், நான் சொன்னாம்ல அவளுக்கு கண்ணு நல்லா தெரியும், முண்டை நடிச்சுக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொன்னா. ஆவாரனை விமானம் ஏற்றி விட எல்லாருமே சென்னை விமான நிலையத்துக்கு போயிட்டாங்க. ஜீன்ஸ், சூக்கள், ரேபான் என்று அமர்க்கலப்பட்ட ஆவாரன் ஏர்போர்ட்டில் ஜொலிக்கும் வண்ணத்தில் அசாத்திய உடையில் தெரிந்த விமான பணிப்பெண்களை கண்ட ஆவாரனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. குடும்பத்தார் கண்ணீரோடு வழி அனுப்ப காத்திருந்தாங்க. கடைசியா இயேசுக்குட்டி ஆவாரனிடம் ஒரு போட்டோவை காட்டினாரு. ஆவாரன் அதிர்ச்சி அடைந்து இயேசுக்குட்டியை பார்த்தான். டே டிரைவர் வேலைக்கு போற, இந்த போட்டோ ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு போ, கொஞ்சம் பார்த்து செய் அப்படின்னு
காட்டினாரு. அந்த புகைப்படத்தில் கழுத்தில் கட்டோடு சிரித்துக் கொண்டிருந்தார் பாஸ்டர் பனிட்டஸ் மாத்துக்குட்டி. இந்த கதை இன்னும் தொடர்ந்து இப்படியே போகும். நம்முடைய மன அழுத்தங்களை மறந்து சிரிக்க சிரிக்க இப்படியான ஒரு கதை. அரேபியாவிற்கு சென்று பாலைவனத்தில் மாட்டிக்கொண்ட தீக்கொளுத்தி ஆவாரான் பட்ட பாடுகளும் அங்கிருந்து ஒரு பெரிய பணக்காரனாக மீண்டு வந்த கதையும் சிறு நாவல் என்கிற முயற்சியில் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் தர்மராஜ் அவர்கள். அரேபியாவிற்கு போன தீக்கொளுத்தி ஆவாரன் என்கிற புத்தகத்தை வாங்கி படித்து மேலும் நீங்கள் புன்னகைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.